எல்லோருக்கும் வணக்கம். நான் காமெடி ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காலை. இது என்னுடைய மனைவி பேர் மாலதி. அவங்களுக்கு மூளையில் ஏற்பட்ட அந்த இரத்த கசிவு காரணமாக கடந்த 30ஆம் தேதி தலையில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அதை அவங்கள மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணோம். தமிழக அரசுகிட்ட கூட நான் உதவி கேட்டிருந்தேன். என்னுடைய பதிவை பார்த்து உடனே தமிழக அரசு உயரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் என்னுடைய மனைவியுடைய உடல்நிலை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இல்லாமல் போனது என்னுடைய துரதிர்ஷ்டம் அப்படிதான் சொல்லலாம். இருந்தாலும் தகுந்த நேரத்தில் உடனே என்னுடைய பதிவை பார்த்து உயரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும் நேரடியாக என்னை பற்றி அந்த டாக்டர்கள் எல்லாம் சொல்லி அண்ணனுக்கு வேற ஒரு முகம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, அவருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ராஜ்மோகன் சார் எல்லா டாக்டர்களையும் அழைச்சி ஏதாவது பண்ண முடியுமா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு ஆலோசனை நடத்தி ஏற்பாடு செஞ்சார். சிறப்பான சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். அதே மாதிரி அது அர்ச்சனா சாரும் மாண்புமிகு அமைச்சர் அவரும் என்னுடைய ஃபோனில் அடிக்கடி ஒரு தொடர்பு கொண்டு அவருடைய உதவியாளரை நேரடியாக அனுப்பிச்சு இந்த மாதிரி விஜய் சார் நேரடியாக போய் பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னார்னு சொல்லி அவரும் அவருடைய உதவியாளரும் இங்கே எனக்காக பல மணி நேரம் அந்த டாக்டர் குழுவோடு ஆலோசனை நடத்தினாங்க. உயரிய சிகிச்சை அளிக்க முன்வந்தும் என்னுடைய மனைவியுடைய உடல் அதற்கு ஒத்துழைப்பாமல் போயிடுச்சு. அது எனக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் தகுந்த நேரத்தில் என்னுடைய பதிவை பார்த்து உதவி செய்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்களுக்கும் நேரடியாக என்னுடைய நிலையை அறிந்து எனக்கு ஆறுதல் கூறிய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கும் போனிலே தொடர்பு கொண்டு என்னை அடிக்கடி என்ன நடக்குது, என்னை கொண்டு கவலைப்படாதீங்க, எப்படியும் மீட்டெடுத்துடலான்னு சொன்ன மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா சார் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த நண்பர்களுக்கும் டாக்டர்களுக்கும் அதோடு என்னுடைய நண்பர்கள் அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும்.